அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வ காரிய சித்தி எந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகலி அல்வாக்கப்படும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது சர்வ காரிய சித்தி எந்திரம் அப்படின்னா, இந்த எந்திரத்தை வச்சு எல்லா காரியங்களிலையுமே வெற்றியை தரக்கூடிய ஒரே ஒரு எந்திரம் அப்படின்னா இந்த சர்வகாரிய சக்தி எந்திரம் தான். சரிங்களா? இந்த சர்வகாரிய சக்தி எந்திரத்தை ஒரு எந்திரத்தை வச்சே நம்ம நினைக்கிற அனைத்து விஷயங்கள்லையுமே நம்ம வெற்றி பெற முடியும். சரிங்களா? திருமணத்தில் இருந்து, தொழிலில் இருந்து, குடும்ப ஒற்றுமையிலிருந்து அனைத்து விதமான விஷயங்கள்லையும் முழு பலனையுமே தரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த எந்திரம்னா இந்த சர்வகாரிய சித்தி எந்திரத்தை தான் சொல்லுவோம். இந்த சர்வகாரிய சித்தி எந்திரத்தை எந்த தெய்வத்தை வச்சு முன்னிலையில் வச்சு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விநாயக பெருமானைத்தான் முன்னிலையில் வச்சு பண்ணுறது. சரிங்களா? இந்த எந்திரத்தை எந்த ஒரு வீட்டில் வச்சு வணங்குறோமோ அந்த வீட்டில் இந்த காரிய தடைகள்லாம் உருவாகவே செய்யாது. அனைத்து காரிய தடைகளையுமே உடைச்சி அந்த இடத்துல அந்த காரிய சித்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அவ்வளவு அற்புதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம்னா இந்த காரிய சித்தி எந்திரம் தான். சரி, இந்த காரிய சித்தி எந்திரத்தை வேறு எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சில பேர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையே இல்லாமல், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் எந்த நேரம் பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சண்டை போட்டு அதனால குடும்பத்தில் ஒரு விரிசல் உண்டாகி கணவன் மனைவி என்ன செஞ்சிருவாங்க, பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது போன்ற பிரச்சனையில் இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ யாராவது ஒருத்தவங்க இந்த எந்திரத்தை முறைப்படி எழுதி அந்த எந்திரத்தை நம்மளுடைய பூஜை ரூமில் வச்சு வணங்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல என்ன பண்ணும், கணவன் மனைவியை வசீகரித்து இழுத்துட்டு வந்து கொடுக்கும். அந்த காரியத்தை, அதாவது உங்களை ஒற்றுமையாக வாழ வச்சு கொடுக்கும், சேர்த்து வாழ வச்சு கொடுக்கும். சரிங்களா? அதுபோல் இந்த இடத்துல ஒற்றுமையை கொடுக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, இந்த எந்திரத்தை வச்சு வழிபடுறவங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுக்கும். செல்வ சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே உங்களுக்கு கொடுக்கும். ஒருபோதும் இந்த செல்வத்துக்கு குறைவே இருக்காது. சரிங்களா? அடுத்தது வேறு எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, தொழில் விஷயத்திற்கு பயன்படுத்தலாம். கடைக்கு கூட்டம் அதிகரிக்கணும், என்னுடைய கடைக்கு வருமானம் அதிகரிக்கணும், நீங்கள் என்ன தொழில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை கோவில் வச்சுருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய இடத்துக்கு சர்வ ஜனங்களுடைய அந்த ஆகர்ஷணம், அதாவது சர்வ ஜனங்களையுமே இழுத்துட்டு வரக்கூடிய சக்தி வேணும் அப்படின்னா, அந்த இடத்துல எந்த இடத்துல அந்த ஜன ஆகர்ஷண சக்தி வேணுமோ அந்த இடத்துல இந்த எந்திரத்தை நீங்கள் வச்சு வழிபட்டீங்கன்னா அந்த இடத்துல கூட்டம் அதிகரிக்கும். தொழில் வசியங்கிறது ஏற்படும். சரிங்களா? தொழில் மென்மேலும் வளரணும். அதில் தொழிலில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் பூராமே நீங்கி அந்த இடத்துல தொழிலில் வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர்கள் திருமணம் கை கூடாமல், திருமணம் தட்டி போய்கிட்டே இருக்கும். அவங்களும் ஒரு 3-4 வருஷமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. திருமணங்கிறது கை கூடாமல் தட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். சரிங்களா? அதுபோல் பிரச்சனை உள்ளவங்கெல்லாம் இந்த எந்திரத்தை ஒரு வெள்ளி தகட்டில் எழுதி தாயத்தை அடைச்சும் அவங்க கழுத்தில் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா எண்ணி 48 நாளைக்குள்ளே அவங்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது அமைஞ்சு போயிடும். சரிங்களா? அவ்வளவு சக்தி வாய்ந்த எந்திரம் இது. சரிங்களா? அதே போல் இந்த மாந்திரிக விஷயங்களை முழுமையாக கற்றுக்கிறணும்னு ஆர்வத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை மாந்திரிக பயிற்சியில் இருக்கக்கூடியவங்க, மாந்திரியத்தை கற்றுக்கிறணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கட்டாயம் இந்த எந்திரத்தை வழிபட்டிருக்கணும். சரிங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய மதிப்பிற்குரிய தெய்வமான குரு முதலாக நான் அடிப்படை மாந்திரீக பயிற்சியில் இருக்கும்போது இந்த ஒரு எந்திரத்தையும் இந்த ஒரு மந்திரத்தையும் தான் முதலாக கொடுத்து இந்த மந்திரத்தை சித்தி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா, இந்த மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வணங்கக்கூடிய அந்த தெய்வம் என்ன வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுமே நம்மளுக்கு ஈஸியாக வசமாகி போயிடும். சரிங்களா? நம்ம நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே ஈஸியாக நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் அது. சரிங்களா? இந்த மந்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். இதில் எவ்வளவு விதமான சக்திகளும் என்னென்ன அற்புதங்களும் அந்த மந்திரத்திலே சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? என்னென்னா, ஓம் கணபதி
ஓம் ஐயும் கணபதி கிளியும் கணபதி ஷவ்வும் கணபதி வாவா கணபதம் சர்வலோக சர்வ ஜனங்களும் சர்வ தேவதைகளும் எனக்கு வசிய வசிய சுவா. என்ன சொல்கிறாங்க? உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும், அனைத்து தெய்வ தேவதைகளும், அனைத்து தேவர்களும், முனிவரும் எல்லாருமே உனக்கு எப்படி வசமானது போல், அதை விநாயகர் பெருமானுக்கு எப்படி வசமானது போல் அதே போல் எனக்கும் வசமாகி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரத்தில் சொல்லியிருக்கு. சரிங்களா? அப்படி இந்த விநாயகர் பெருமானுக்கு இந்த உலகமே வசமாயிருக்கு. சரிங்களா? அப்போனா இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய நம்மளுக்கும் இந்த உலகம் வசமாகும். அப்போனா நம்ம இந்த மந்திரத்தை சொல்லக்கூடியவங்க, இந்த எந்திரத்தை வச்சுருக்கக்கூடியவங்க எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த இடத்துல நம்மளுக்கு மதிப்பு, மரியாதை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம்ங்கிறது தட்டி தட்டி போகும். சரிங்களா? அதுபோல் பிரச்சனை உள்ளவங்களும் இந்த எந்திரத்தை அந்த வீட்டில் வச்சு வணங்குனீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும். அதுபோல் ஒரு சில பேர்களுக்கெல்லாம் அந்த குலதெய்வமே என்னன்னே தெரியாது. சரிங்களா? அதுபோல் பிரச்சனை உள்ளவங்களாம் கட்டாயம் இந்த எந்திரத்தை வச்சு வணங்கி 48வது நாள் அந்த எந்திரத்தை வச்சு வணங்குனீங்க அப்படின்னா 48 நாளைக்குள்ளே உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய கனவுலேயே பேச ஆரம்பிக்கும். நான் இந்த இடத்துல இருக்கேன், என்னை வழிபடு அப்படின்னு சொல்லி யாரோடைய ஒரு மூலியமாகவோ நம்மளுக்கு அந்த குலதெய்வம் இருக்கக்கூடிய இடங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இங்கே இந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் பெருமான் என்ன செய்வார்? உங்களுடைய குலதெய்வத்தையுமே இழுத்துக்கிட்டு வரக்கூடிய சக்தியை கொடுக்கும். சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம். சரிங்களா? இந்த மந்திரத்தை நான் ஆரம்ப கால பயிற்சியில் மாந்திரிக பயிற்சியில் இருக்கும்போது இந்த மந்திரத்தை குரு சித்தி பண்ணு சொல்லி கொடுத்துட்டாரு. கொடுத்த பிறகு நான் அதை சித்தி பண்ண ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள், ஒவ்வொரு நாளும் மனசில் ஒரு அளவடந்த சந்தோஷம். சரிங்களா? என்ன இந்த மந்திரத்தில் அவ்வளவு சக்தி இருக்குது. சரிங்களா? இந்த மந்திரத்துக்கு ஈடு இணை வேறு எந்த மந்திரமுமே கிடையாது. சரிங்களா? முதலாக இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் அடுத்து விநாயகருடைய மந்திரங்கள்லாம் சொல்லுவேன். ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம். சரி, இதை ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? கடன் பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு சொந்த வீடு கட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு வருமானம் பெருகணும்னு நினைக்கிறீங்களா? குடும்பத்தில் செல்வம் பெருகணும்னு நினைக்கிறீங்களா? எல்லா விஷயத்துக்குமே அனைத்து சர்வ காரியங்களையுமே சித்திக்கக்கூடிய ஒரே ஒரு எந்திரம்னா இந்த எந்திரம் தான். சரிங்களா? இந்த எந்திரத்தை எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு நிறைஞ்ச பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு இந்த எந்திரத்தை ஒரு செப்புத்தகடு இல்லைன்னா காரியத்தகடு இல்லைன்னா வெள்ளித்தகடு, இந்த 3 தகட்டில் ஏதாவது ஒரு தகட்டில் இந்த எந்திரத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கங்கன்னா எழுதிக்கிங்க. எழுதிக்கிட்டு இந்த எந்திரத்தை நம்ம என்ன செய்யணும்னா பசும்பால், எலுமிச்சை சாறு, சரிங்களா, எலுமிச்சம்பழம் சாறு, கங்கா ஜலம், இந்த 3 விஷயத்தில் வச்சு இந்த எந்திரத்தை சுத்தி பண்ணிக்கிங்க. சுத்தி பண்ணி முடித்த பிறகு அந்த எந்திரத்துக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு இந்த எந்திரத்துக்கு அருகம்புல்லால் 108 அருகம்புல்லால் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த எந்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி உங்களுடைய பூஜை ரூமில் பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு அதிகாலையில் உங்கள் பூஜை ரூமில் ஒரு விளக்கு ஒன்று பொருத்தி, நெய் விளக்கு ஒன்று பொருத்தி வச்சுக்கிட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யணும்னா 108 தடவை அர்ச்சனை பண்ணி முடித்த பிறகு அந்த நாளில் இருந்து மொத்தம் 21 நாட்கள் இந்த எந்திரத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா பூஜை பண்ணணும். முதல் நாளும் கடைசி நாள் மட்டும் நான் சொல்லக்கூடிய இந்த படையலை வைங்க. தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, பூலாம் போட்டு அவல், பொரிக்கடலை, கருப்பு கலர் சுண்டல், இந்த படையலை மட்டும் முதல் நாளும் 21வது நாளும் இந்த எந்திரத்துக்கு படையல் போட்டு பூஜை பண்ணிடுங்க. பூஜை பண்ணி முடித்த பிறகு இந்த எந்திரத்துக்கு ஒவ்வொரு நாளும் 1008 உரம் வீதம் மொத்தம் 21 நாளைக்கு இந்த எந்திரத்துக்கு மந்திர உரு கொடுக்கணும். அதிகாலையில் தான் கொடுக்கணும். சரிங்களா? பிரம்மமுகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த 3 to 6 மணிக்குள்ளாக மந்திர உரு கொடுக்கணும். இப்படி மந்திர உரு கொடுத்து முடித்த பிறகு அந்த எந்திரத்தை ஒரு மஞ்சள் துணியில், ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் தடவி அந்த மஞ்சள் துணியில் அந்த எந்திரத்தை சுருட்டி ஒரு மஞ்சள் கயிறால் அந்த எந்திரத்தை கட்டிட்டு கொண்டு போய் உங்களுடைய பூஜை ரூம்லையோ இல்லை அந்த எந்திரத்தை சுருட்டி தாயத்தில் அடைச்சி உங்களுடைய கழுத்துலையோ நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய அனைத்து காரியங்கள்லையுமே வெற்றி கிடைக்கும். சரிங்களா? அவ்வளவு அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த எந்திரத்தை பற்றி இப்போ சொல்லணும் அப்படின்னா வார்த்தைகளே கிடையாது. இந்த எந்திரத்தில் எந்த விதமான ஒளிவு மறைவுங்களுமே கிடையாது. சரிங்களா?
நீங்களே தாராளமாக செஞ்சுக்கிறலாம். அதே போல் நம்மள்கிட்டையும் இந்த எந்திரம் வேணும் அப்படின்னாலும் நம்மள்கிட்டையும் தொடர்பு கொண்டு செஞ்சு வாங்கிக்கிறலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே போல் நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா வெளியூரில் இருந்து அருள்வாக்கு பார்க்க முடியாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு தொலைபேசி மூலமாகவே நம்ம என்ன செய்கிறோம்னா நம்மளுடைய கோயிலில் அருள்வாக்குங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அருள்வாக்கு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்மளுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு அருள்வாக்கு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கிறலாம். பதிவு பண்ணிக்கிங்க. சரிங்களா? வாட்ஸ்அப்பில் அருள்வாக்கு பார்க்கணும் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர் பேர் அனுப்பி அதுக்குண்டான டீட்டெயிலை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.